ஆரம்பமாகின்றது கேள்விச்சரங்கள் தொகுப்போடு சிவதர்சனி ராகவன் வணக்கம் வாங்க. இனி உற்சாகமான வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாம உறவுகளுக்கும். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 556 மண் வள கலியை பேணுகின்ற இந்த மாதத்திலே சிறப்பாக முதலாவது இந்த மாதத்தின் முதலாவது நிகழ்வாக பொது அறிவு கேள்விச்சரங்கள் இடம்பெறுகிறது. அதை நிறம் இணைந்து சிறப்பிக்க அன்பாய் அழைத்தபடி வெல்வதியார் பக்கத்திலே உங்களுக்கான பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. இணைந்து பேர்களை குறித்துக் கொள்ளுங்கள். எல்லோரையுமே அன்பாய் வரவேற்றபடி இப்பொழுது முதலில் உங்களுக்கான நேரமாக இருக்கிறது. திரையை மாற்றவா வாணிமோகன்? கேட்டுட்டு மாற்றிக்கொள்ளுங்களோ, நான் பதிவு எடுத்துட்டேன். தேங்க்யூ. இணைந்தவர்களாக செல்வி நித்யானந்த அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், சிவமணி அவர்கள், நகுலாவது திளைத்தவன், பத்மினி இணைஞ்சிருக்கிறீர்கள். மற்றவர்களும் இணைந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொள்ள அன்பாய் அழைத்துக் கொள்ளுவோம். எங்களோடு அஜிலோட்ட கவிதா நிகழ்வில் இணைந்த நிலவு பஞ்சி என்னிலும்பாக 2-3 வயதுல இளையவர். நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 நிகழ்வில் இணைந்திருப்பேன். அவருடைய கணவன் திடீரென்று நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னர் தொலைபேசி விழுந்தது குனிஞ்சு எடுத்த போது தண்டவாளத்துக்கு அந்த சைட்டால வந்த ட்ரெயின் வந்தது வேக வேக ட்ரெயின் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு இடையில அது இளமையான ஆக்கள். உண்மையில இன்னிலும் அந்த பிள்ளை இன்னிலும் பார்க்க 2-3 வயது இளமையா. எங்க நடந்தது? இங்கிலாந்துல இங்க லண்டன்ல தான் அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வில் அந்த பிள்ளை தொடர்ந்து இணைஞ்சு கொண்டு வந்தது. ஜெயந்தினி வாயிசுன்னு நொடுக்குன்னு காய்ச்சி கொண்டே இருப்பாரு. கவிதா நிகழ்வு முடியும் மட்டும் அவற்ற குரல் கனி 2 பேரும் சரியான ஒரு வேதனையில இருக்கிற தான் என்ன செய்யறது தெரியாம என்ன நடந்தது. அவர் தண்டவாள கரையில நின்றுக்கிற டெலிபோன் விழுந்துட்டு குனிஞ்சு எடுக்கிறதுக்கு இடையில தண்டவாளத்துக்கு உள்ளேயும் இல்ல அந்த வேகம் வந்து இழுக்கிறது ட்ரெயின்கள் பக்கம் காத்தால அதால தூக்கி எறியப்படும் அந்த போனால வந்த வினை. அதுதான் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு அப்ப அவர் காணல, குனியும் போது ரயில் வரையில. அதுதான் அந்த விதின்றது. அதுதான் இப்ப எல்லோருமே யோசிக்கிறார்கள். வருத்தம் வந்து இருந்தா கூட கொஞ்ச நாளைக்கு கவனமா பார்க்க நம்ம ஆறுதலுக்கு பாப்பினோம். இல்ல எப்பவும் ட்ரெயின் வரைக்கும் நாங்க தள்ளித்தான் நிக்க வேணும். அநேகமானவர் அந்த எஞ்சில நிப்பார்கள் பாருங்க. அதுதான் அது அதாலதான் கனவே விபத்துக்குள்ள படக்குல அது சொல்லல. அது என்ன தள்ளி எனக்கு இந்த அனுபவம் வந்தது. இப்ப கிட்ட சினோ கோட்டினாண்டு கார் உருள மாட்டேன். சரி நான் ட்ரெயினால வருவோம்னு இப்படி டெலிபோன் காய்ச்சோம் நிக்கிறேன். திரும்ப யாரும் தள்ளி நம்ம அவ்வளவு போசா தள்ளி நம்ம திடுக்கிட்டு போற ட்ரெயின் போகும். சத்தமும் கேட்கல, இங்க ஒன்றுமே லைட்டு மடிக்கல, எதுவுமே இல்லாம அப்பதான் திடுக்கிட்டாண்ட நான் கனால ட்ரெயின்ல போகாம கார்லயே போய் பழகினதான அந்த அப்ப திடுக்கிட்டு டெலிபோன்லயே சொல்றேன் நல்ல ஆழமும் தப்பிட்டுதண்டா ஏன்னு கேட்டேன். திரும்பி பாக்குறேன் இப்படி ஒரு ஆள் என்ன தள்ளி விழுத்துற மாதிரி போகும். அது பிறகு உணர்ந்தேன் இது உண்மை. ட்ரெயின் நாங்க எவ்வளவு தூரம் தள்ளி நிக்க முடியுமோ தண்டவாளத்துல நல்ல அடிச்சு கொண்டு வர்றதுதானே. அது வேகம் நிக்க மாட்டுது அந்த ட்ரெயின். ஆனா வந்த வேகத்துக்கு தள்ளி கொண்டு போகும். அப்ப அந்த குழந்தைகளோட நிக்கிற வேகம் வயது போனவர்களோட நிலவரங்களையும் எல்லாமே கஷ்டம். இணைந்திருக்கிறார்கள் 9 பேர் ரெடியா இருக்கிறார்கள். கலைவாணி மோகன், ஜியா நடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ், திளைத்தவன், சரோஜினி சூராஜா, சிவமியக்கா, செல்வி நித்யானந்தன் அவர்கள், பத்மினி கமலநாதன். வேறும் யாராவது இனி ஆர்வமா இருந்தால் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். சுவிட்சர்லாந்திலே நேரம் 11:39. பிரித்தானியாவிலே 10:33. இணைந்து சிறப்பிக்க அன்பாய் அழைத்துக் கொள்கிறோம். ஒரு நிமிடங்கள் பார்ப்போம். பார்த்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிகளோடு செல்லலாம். நீங்கள் இணையக்கூடியவர்கள் இடையில மேறிக்கொள்ளலாம். ஓடி ஓடி ஃபுட்பால்லையும் மேறிக்கொள்ளலாம். ஜியா நடேசன் அவர்கள் இங்கே காணையில புறங்கிட்டீங்களா? காணையில பேரு நிக்கிறாரா? அது இதுல காட்டில நான் வாரம் 556 பொது அறிவு கேள்விச்சரங்கள் உங்களோடு இணைந்திருக்கிறேன். சரி, நான் இப்பொழுது கேள்விகளுக்கு நுழைய போகிறேன். எல்லோருமே அவதானமாக கேட்டு உள்வாங்கி கேள்விகளோடு இணைந்து கொள்ளுங்கள். அன்பாய் அழைத்தபடி உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகிறது. லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புக்கான விசாக்களை வழங்க இருக்கும் நாடு. லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புக்கான விசாக்களை வழங்க இருக்கிறதாம் ஒரு நாடு. பிரான்ஸ், இத்தாலி, மலேசியா. சரியான பதிலை 4 பேர் தந்திருக்கிறீர்கள். அது இத்தாலி என்பது சரியான பதிலாக இருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி.
எத்தனை வேலை விசாக்கள், லட்சக்கணக்கானது என்று சொல்லி இருந்தேன், நான் குறிப்பாக எத்தனை வேலை விசாக்களை வழங்க அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறார். 1,00,000, 1,50,000, 1,65,000 பேருக்கு விசா வழங்க தயாராக இருக்கிறார். தெரியல இதை நம்பி எத்தனை பேர் வெளிக்கிடுகிறார்கள் என்று. 1,65,000 பேருக்கு என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 3வது கேள்வி, எத்தனை நிமிடத்தில் கண்ணின் நிறத்தை மாற்றலாம் என்று ஒரு ஆய்வு இப்போது அதை சாத்தியமாக்கி கொண்டு வருகிறார்கள். கண்ணின் நிறத்தை இவர்கள் மாற்றி அழகுபடுத்துகிறார்கள். முன்பதிவு செய்து கொள்ளலாம். 10, 15, 20 நிமிடங்களில் உங்களின் கண்களின் நிறங்களை மாற்றலாம். பல வண்ணங்களாக பல பல நிறங்களில் மாற்றலாம். 15 நிமிடங்களில் என்பது சரியான பதில். ஒருவர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள், சரியான பதிலை தந்திருக்கிறார். 4வது கேள்வி, எந்த நாட்டு மருத்துவர் இதிலே பிரபலமானவராக சொல்லப்படும்? குறிப்பாக ஒரு நாட்டு மருத்துவர் இதிலே பிரபலம். ஒரு கண்ணுக்கு 15 நிமிடங்கள் நினைக்கிறேன். பிரான்ஸ், அமெரிக்கா அல்லது ஜப்பான் நாட்டை சேர்ந்த. 2 கண்ணையும் மாற்றலாம். ஒரு கண்ணுக்கு 15 நிமிஷங்களுக்குள்ள உங்களோட நிறங்கள் மாறிவிடும். பிரபலமானவர் அது அமெரிக்க நாட்டை சேர்ந்த மருத்துவர் தான் இப்பொழுது பிரபலமாக அதை செய்து கொண்டிருக்கிறார். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 5வது கேள்வி, இதற்கான செலவு அமெரிக்க டாலர்களிலே இதற்கான செலவு ஒரு கண்ணுக்கு எவ்வளவு செலவாகுமா? 5,000, 5,500, 6,000 அமெரிக்க டாலர். ஒரு கண்ணுக்கு செய்ய, 2 கண்ணுக்கு செய்யண்டா 2 மடங்கு. சரியோ? இதற்கான செலவு அமெரிக்க டாலர்களில் பார்த்தால் 2 சரியாக தந்திருக்கிறீர்கள். 6,000 அமெரிக்க டாலர்கள் செலவாகுமா ஒரு கண்ணுக்கு. 2 கண்ணுக்கு 12,000 அமெரிக்க. வானத்தில் இருந்து சிலந்தி மழை பொழிந்திருக்கிறது. அது எங்கு? வானத்தில் இருந்து சிலந்தி. முன்னர் மீன் தான் மழையாக பொழியும், இப்ப சிலந்தி. பிரேசில், ஈக்குவடோர், பிரித்தானியா. பிரேசில், ஈக்குவடோர், பிரித்தானியா. அது இயல்புதான், அப்படி விழுகிறது, அது சாதாரணம் தான் என்று அறிவியலாளர்கள் சொல்லியிருக்கீங்க. அது பிரேசில் என்பது சரியான பதில். தொகையாக மேல நின்று கீழே கொட்டும். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 7வது கேள்வி, இலங்கைக்கு உதவி செய்ய இந்தியா ஒதுக்கி இருக்கும் பணம் பில்லியன்களில். இலங்கை நாட்டுக்கு இந்தியா ஒதுக்கி இருப்பது 2, 3, 4 பில்லியன். 2, 3 அல்லது 4 பில்லியன். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 பில்லியன்கள் என்பது சரியான பதில். 7 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 8வது கேள்வி, பிலடெல்பியாவில் இடம்பெற்ற விபத்து, என்ன விபத்து இடம்பெற்றிருக்கிறது? பிலடெல்பியா நாட்டில் இடம்பெற்றிருப்பது தொடருந்து, விமான அல்லது கடல் கப்பல் விபத்து. தொடருந்து, விமானம் அல்லது கப்பல் விபத்து. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 5 பேர். விமான விபத்து என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி 9வது, இதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை. பிலடெல்பியாவில் விமான விபத்தில் இறந்தவர்கள் 6, 7 அல்லது 8 பேர். 6, 7 அல்லது 8 பேர். 3 வினாடிகள் உங்களுக்காக நிறைவாக இருக்கிறது நேரம். இறந்தவர்களின் எண்ணிக்கை 7 என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கு. 7 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. 10வது கேள்வி உங்களுக்கானது, சாலை விபத்தில் 4 பேர் இறந்திருக்கிறது, அது எந்த நாடு? சாலை விபத்தில் 4 பேர் இறந்திருப்பது இன்று நேற்று 2 நாள். சுவிஸ், பிரான்ஸ், பிரித்தானியா. சுவிஸ், பிரான்ஸ் அல்லது பிரித்தானியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். அது பிரித்தானியா என்பது சரியான பதில். உங்களுக்கான முதற்கட்டம் நிறைவாகி நீங்கள் புள்ளிகளை பார்த்துக் கொள்ளலாம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 719 புள்ளிகளோடு முதலிடத்திலும், ஜியா நடேசன் அவர்கள் 621 புள்ளிகளோடு 2வது இடத்திலும், ராஜினி 511 புள்ளிகள், சரோஜினி சோதுராஜா 4வது இடத்தில் 456 புள்ளி. சரி, பார்ப்போம் 2ஆம் கட்டத்தில் இருந்து மிகுதி பார்த்துக் கொள்ளலாம். சந்தையில் இடம்பெற்ற பயங்கர தாக்குதல், பலர் அதில் இறந்திருக்கிறார்கள். சந்தை ஒன்றில் இடம்பெற்ற பயங்கர தாக்குதல், அதில் இறந்திருக்கிறார்கள் எத்தியோப்பியா, சூடான் அல்லது மாலி நாட்டு. எத்தியோப்பியா, சூடான், மாலி, எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகள் தான். சூடான் என்பது சரியான பதில். 2 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 12வது கேள்வி, தொடரும் விமான விபத்துக்கள். இங்கு பல விமான விபத்துக்கள் இதுவரை இடம்பெற்றிருக்கிறது. அது ரஷ்யா, கனடா, அமெரிக்கா. ஹெலிகாப்டரா இருந்தாலும் சரி, அல்லது இப்படி நோய்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு போகின்ற அவசர சிகிச்சை விமானமாக இருந்தாலும் சரி, பல.
அது அமெரிக்கா என்பது சரியான பதில். 8 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 13வது கேள்வி உங்களுக்கானது. தற்போது இடம்பெற்றிருப்பது இங்கே அமெரிக்காவில் தற்போது இடம்பெற்றிருப்பது எத்தனையாவது விபத்து என்று சொல்லப்படும் இதே விமான விபத்துக்கள்? 3வது, 4வது அல்லது 5வது விபத்து தற்போது? 4வது விபத்து என்று சொல்லப்படுகிறது. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 14வது கேள்வி உங்களுக்கானது. ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் வரி விதிப்போம் என மிரட்டி இருப்பது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதும் வரிகள் விதிக்கப்படும். அது புட்டின், ரஷ்யா, ட்ரம்ப் அல்லது பைடன், இவர்கள் அமெரிக்க நாட்டை சேர்ந்த. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் வரி. சரியான பதிலை தந்திருப்பீர்கள் பலர் நினைக்கிறோம். 10 பேரும் ஒட்டுமொத்தமாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அது ட்ரம்ப் தான் சொல்லி இருக்கிறார், மிரட்டி இருக்கிறார். 15வது கேள்வி. சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் நாடு இந்தியா, இலங்கை, மலேசியா. சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் நாடு, எல்லாம் கொண்டாட இருக்கும் நாடு. பார்ப்போம். 2 தினங்கள் வருகிறது அடுத்து. 10 பேரும் சரியா தந்திருக்கிறீர்கள். அது இலங்கை என்பது சரியான பதில். உங்களுக்கான 16வது. எத்தனையாவது சுதந்திர தினம் இந்த ஆண்டு கொண்டாடும்? இது எத்தனையாவது சுதந்திரம்? 76, 77, 78. இதுல என்னுடைய பிறந்த தினம் வருது, பிறந்த ஆண்டு வருகிறது. 76, 77, 78. சரி. 77 என்பது சரியான பதில். 9 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 17வது கேள்வி உங்களுக்காக இருக்கிறது. இந்தியாவின் குடியரசு தினம். இங்கே சுதந்திர தினம், அங்கே குடியரசு தினம். இந்தியாவின் குடியரசு தினம் 74வது ஆண்டாக, 75வது ஆண்டாக அல்லது 76வது ஆண்டாக? இந்தியாவின் குடியரசு தினம் 74வது என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 18வது கேள்வி உங்களுக்கானது. எளிமையான முன்னாள் ஜனாதிபதி இறந்திருக்கிறார். அவர் மிக எளிமையானவராக வாழ்ந்திருக்கிறார், இப்போது இறந்திருக்கிறார். அது எந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி? பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மன். ஏற்கனவே அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி இறந்தது சென்ற 2 வாரங்களுக்கு முன்ன பார்த்தோம். இப்பொழுது எந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி? ஜெர்மன் என்பது சரியான பதில். 9 பேரும் சரியா தந்திருக்கிறீர்கள், ஒருவரை தவிர. 19வது கேள்வி. இவரின் வயது. ஜெர்மன் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி இறக்கும் போது இவருடைய வயது 89, 81, 88. 89, 81, 88. 81 என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 20வது கேள்வி. ஒரே ஆண்டில் 4 பிரதமரை தேர்வு செய்யும் நிலை இங்கு ஏற்பட்டு விட்டது. ஒரே ஆண்டில் 4 பிரதமர் தேர்வு. அது ஜமேக்கா, பிரான்ஸ், சூடான். ஜமேக்கா, பிரான்ஸ், சூடான். ஒரே ஆண்டுக்குள்ள 4 பேரை இவர்கள் மாத்தி தெரிவு செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கி. பிரான்ஸ் என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். இப்போது லீட போட்டிலே மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். செல்வி நித்யானந்த் அவர்கள் தன்னுடைய இடத்தை தக்க வைத்திருக்கிறார் 1613 புள்ளிகளோடு. நடேசனும் 1266 புள்ளிகளோடு தக்க வைத்திருக்கிறார். ராஜ் நேர்வான் 1026 புள்ளி. சரி, கலைவாணி மோகன் அவர்கள் நுழைஞ்சிருக்கிறார் 4வது இடத்தில் 932 புள்ளிகளோடு. மற்றவர்கள் காணையில பார்ப்போம். 3ஆம் கட்டத்திலே மாற்றங்கள் எதிர்பார்த்தவன். 21வது கேள்வி. மிக பிரபலமான சுற்றுலா தீவான சாண்டோரினி இது எந்த கண்டத்தில் அமைந்திருக்கிறது? மிக பிரபலமான சுற்றுலா தீவு சாண்டோரினி அமைந்துள்ள கண்டம் ஆசியா, அமெரிக்கா, ஐரோப்பா. சாண்டோரினி ஐரோப்பா என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 22வது கேள்வி. வெள்ளி முதல் இங்கு ஏற்பட்ட அதிர்வுகள். இந்த சாண்டோரினி தீவிலே வெள்ளிக்கிழமை முதல் இங்கு எத்தனை அதிர்வுகள், நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு? 100, 200, 250. 100, 200, 250. இங்க நான் நினைக்கிறேன் நிறைய மலைகளும் இருக்கா என்னன்னு தெரியல. நில அதிர்வு இங்கு அதிகம். 200 முறை நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 23வது கேள்வி. உள்நாட்டு பொருட்களை மட்டும் வாங்குங்கள். குறிப்பிட்ட பிரதமர். எங்கள் நாட்டு பொருட்களை மட்டும் வாங்குங்கள், அதுதான் சவால். கனடா, சுவிஸ், பிரித்தானியா. இந்த பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் உள்நாட்டு பொருட்களை மட்டும் வாங்குங்க, ஏன் வெளிநாட்டுல கை நீட்டுவானுங்க. சரி, அது கனடா என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 24வது கேள்வி.
குவாட்டமாலா என்ற நாடு எங்குள்ளது? எனக்குள்ளது இல்லை, அது எங்குள்ளது மன்னிப்போடு. ஏன் அப்படி வந்து குவாட்டமாலா மத்திய ஆப்பிரிக்காவில், மத்திய அமெரிக்காவில், ஐரோப்பாவில். எனக்கும் ஒரு நாடு விருப்பம் தான் சொந்தமாக வேண்ட, அது எங்குள்ளது? மத்திய ஆப்பிரிக்கா, மத்திய அமெரிக்கா, ஐரோப்பா. அது மத்திய அமெரிக்காவில் குவாட்டமாலா இருக்கிறது. 5 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 25வது கேள்வி. அமைதி பெருங்கடல் என அழைக்கப்படுவது. அமைதி பெருங்கடல், இது அமைதியாத்தான் இருக்கும். பெருங்கடல், வங்கக்கடல், பசிபிக் பெருங்கடல், இது எந்த கடலே? அமைதி கடல். அமைதியான கடல், அமைதியான நதி நிலை ஓடும் ஓடும். ஆனா இது கடல். பசிபிக் பெருங்கடல், அது பேரிலேயே பெருங்கடல் பெருங்கடல் வந்து இருக்குது பாருங்க. அமைதி பெருங்கடல் என அழைக்கப்படுவது பசிபிக் பெருங்கடல் தான். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறது. 26வது கேள்வி. பசிபிக் பெருங்கடல் உலக பகுதியில் எத்தனை விகிதமாக இருக்கிறது? உலகம் மொத்த உலகத்திலே பசிபிக் பெருங்கடல் 3/1, 3/2 அல்லது 4 பங்காக இருக்கும். ஒட்டுமொத்த நிலப்பகுதியோடு சேர்த்தால் 3/1, 3/2, 4/1. 3 பங்கு. உலகின் 3 பங்காக பசிபிக் பெருங்கடல் இருக்கிறதா? 4 பேர் சரியான தந்திருக்கிறீர்கள். 27வது கேள்வி. மலாக்கா நீரிணை இதன் எல்லையாக, மலாக்கா நீரிணை இதன் எல்லையாக பார்ப்போம். இதன் கீறு எல்லை, வடக்கு எல்லை, கிழக்கு எல்லை அல்லது மேற்கு எல்லை? இந்த பசிபிக் பெருங்கடலின் எந்த எல்லையில மலாக்கா நீரிணை இருக்கு? வடக்கு, கிழக்கு, மேற்கு. மேற்கு எல்லையிலே இருக்கிறதா மலாக்கா நீரிணை இந்த பசிபிக் பெருங்கடலில். 2 சரியா தந்திருக்கிறீர்கள். 28வது கேள்வி. எத்தனை ஆயிரம் தீவுகளை இந்த கடல் தன்னோடு உட்படுத்துகிறது? பசிபிக் பெருங்கடலோடு எத்தனை ஆயிரம் தீவுகள் இணைந்திருக்கிறது? 20,000, 22,000, 25,000 தீவுகள் இணைந்தவாறு. 25,000 தீவுகள் அதோடு இணைந்திருக்கிறது. 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 29வது கேள்வி. மாஹெல்லன் நீரிணைவு அது எங்க இருக்கிறது? மாஹெல்லன் நீரிணைவு வட அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில், ஆஸ்திரேலியா. மாஹெல்லன் சொல்லுகிறார்கள். மாஹெல்லன் நீரிணைவு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில். அது தென் அமெரிக்காவில் இருப்பதுதான் மாஹெல்லன் நீரிணைவு. 2 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 30வது கேள்வி, 3ஆம் கட்டத்தின் நிறைவான கேள்வி. அமெரிக்க பொருட்களுக்கு ஜஸ்டின் ரூடோ அறிவித்த வரி விகிதம். அமெரிக்க பொருட்களை வாங்கினால் அதுக்கு எவ்வளவு வரியை நாங்கள் விதிப்போம்? கனடாக்கார் 20, 22, 25. இல்லையென்றா உள்நாட்டு பொருட்களையே வேண்டுங்கள். 20%, 22%, 25% அமெரிக்க பொருட்களுக்கு வரி. 25 என்பது சரியான பதில். 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான இப்பொழுது 3ஆம் கட்ட நிறைவிலே செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2122 முதலிடத்துல. சிவமணி அக்கா எங்க நின்று வந்த? சரி, 1506 புள்ளிகளோடு 2வது இடத்தில். ராஜினியால் போம்ஸ் 1486 புள்ளிகளோடு 3வது இடத்தில். 4வது ஜியான் நடேசன் 1483. தொடர்ச்சியாக 5வது இடத்தில் பத்மினி கமலஹாந்தன், 6 கலைவாணி மோகன், நகுலாதி திளைத்தவன், சரோஜினி சோதராஜர், ஜெயமலஜியா, நேஸ் பிலிப்சர். சரி, பார்ப்போம். இன்னும் நேரம் இருக்கிறது, முடிஞ்சு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான 31வது கேள்வி வருகிறது. அமெரிக்காவில் சட்ட விரோதமாக தங்கி இருக்கும் இந்திய மாணவர்கள் எவ்வளவு பேர் என்று சொல்லப்படுது? அமெரிக்காவில் சட்ட விரோதமாக தங்கி இருக்கும் இந்திய மாணவர்கள் 5,000 பேர், 6,000 பேர், 7,000 பேர். சட்டவிரோத விசா முடிஞ்சு வெளியேறாம இருக்கலாம் அல்லது 7,000 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 32வது கேள்வி. சவுதியில் பணியாற்றும் இந்தியர்கள் லட்சக்கணக்கில் பார்த்தா இந்த ஆண்டே தனியே 2 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்களா? சவுதியில் பணியாற்றும் இந்தியர்கள் 25 லட்சம், 26 லட்சம் அல்லது 26,5 லட்சம் பேர் சவுதியிலே பணியாற்றும். இந்த ஆண்டு 2024 முடிகிறதுக்குள்ளே 2 லட்சம் பேர் கூடியிருக்கீங்கன்னா 26.5, 26,5 லட்சம் பேர் சவுதியில பணியாற்றும் இந்தியர்கள். 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 33வது கேள்வி. விற்பனைக்கு வந்த பழமையான கோட்டை இது எந்த நாட்டு? ஒரு பழமையான, மிக பழமையான கோட்டை ஒன்று விற்பனைக்கு வந்தது. அமெரிக்கா, நியூசிலாந்து, பிரித்தானியா. கேள்விப்பட்டிருக்கிறோம். செய்தி. 3 வினாடிகள் நிறைவாக. உங்களுக்கான சரியான பதில் பிரித்தானியா என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 34வது கேள்வி. எத்தனை ஆண்டு பழமையான கோட்டை என்று சொல்லப்படுகிறது? எத்தனை ஆண்டுகள் பழமையானது இப்ப விற்பனைக்கு வந்தது?
700, 750, 800 ஆண்டு கால பழமையான 700, 750, 800. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 3 பேர். 700 ஆண்டு கால பழமையானது அந்த கோட்டை. 35வது கேள்வி உங்களுக்கானது. அதன் மதிப்பு நாங்கள் ரூபாயிலே இவர்கள் தருகின்ற போது இல்லைன்னா பவுன்ஸிலே என்றால் அதனுடைய பெறுமதி. அதன் மதிப்பு ரூபாயிலே பார்த்தால் கோடி 800 கோடி ரூபாய்கள், 850 கோடி ரூபாய்கள் அல்லது 900 கோடி ரூபாய். அதன் மதிப்பு ரூபாயில் பார்த்தால் 800 கோடி ரூபாய்கள் சொல்லப்படுகிறது. 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 36வது கேள்வி. பிரித்தானிய இளவரசர் தற்போது பயணம் செய்து சென்றிருக்கின்ற நாடு. பிரித்தானிய இளவரசர் சென்றிருப்பது இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர். இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர். குடியரசு தினத்துக்காகவா சுதந்திர தினத்துக்காகவா தெரியல, அல்லது வேறு ஏதோ நோக்கத்துக்காகவா? இந்தியா சென்றிருக்கிறார். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 37வது கேள்வி உங்களுக்கு வந்து 5 ஆண்டுகளில் வெளிநாடுகளில் பலியாகி இருக்கும் இந்திய மாணவ மாணவியர். மொத்தமான வெளிநாடுகளில் எத்தனை மாணவ மாணவியர்கள் கடந்த 5 ஆண்டுகளும்? 602 பேர், 630 பேர், 633 பேர். 633 பேர் கடந்த 5 ஆண்டுகளுக்குள் எல்லா நாடும், வெளிநாடு இன்றைக்கு பொதுவாக பல நாடுகள் சேர்த்துத்தான் 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 38வது கேள்வி. அமெரிக்கா எந்த நாட்டுக்கு வழங்கி வரும் நிதியுதவியை நிறுத்த திட்டமிட்டது? அமெரிக்க நாடு எந்த நாட்டுக்கு வழங்கி வருகின்ற நிதியுதவியை நிறுத்த? கொலம்பியா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுது. கொலம்பியா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில். சரியான பதில் 5 பேர் தந்திருக்கிறீர்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு வழங்க இருக்கின்ற இவ்வளவு காலம் கொடுத்ததை இனி ஒரு திட்டம் இல்லை என்று 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 39வது கேள்வி. காரணம் என்ன குறிப்பிட்டிருக்கு? தென்னாப்பிரிக்காவில் என்ன பிரச்சனை? எதுக்காக நாங்கள் காசு தர மாட்டோம் நிதி உதவியை? யுத்தம், மனித உரிமை மீறல், அரசியல் தகராறு. யுத்தத்தால் அல்லது மனித உரிமைகளை மீறி வருவதால் அல்லது அரசியல் தகராறு நடை. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 8 பேர். மனித உரிமை மீறல் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் தான் காரணம். 8 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். நிறைவான கேள்வி 40வது. உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி மாதத்தில் தான் வரும். அதிலேதான் இந்த மாதத்திலே கணவர் இறந்தும் இருக்கிறார் நோயால். 3, 4, 5 உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி மாதம் 3, 4, 5. நான்கு என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது நாங்கள் முடிவை பார்த்து கொள்ளலாம். சரி, செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2763 புள்ளிகளோடு முதலிடத்தை தனதாக்கி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தபடி தொடர்ந்து 2248 புள்ளிகளோடு சிவமணி அக்கா 2வது. ஜியா நடேசன் அவர்கள் 2034. பத்மினி காமலான் பரவாயில்ல ஓடி இருக்கிறார் வேகமாக 1751 புள்ளிகளோடு 4வது. இடையில கொஞ்சம் சறுக்கி ஏறி இல வந்திருக்கிறார். மிகுதி பேர் ஒரு முறை யாராவது வாசித்து விடுங்க. 4 பேருக்கு பிறகு இளவாணி மோகன் 1733, ராஜினி அல்போன்ஸ் 1648, மேவிஸ் நகுலவதி 1559, ஜெயமலர் 1534, மற்றது சரோஜினி அக்கா 1390, மேவிசக்கா 779. இணைந்து சிறப்பித்தவர்களுமே நன்றி நன்றி. மற்றும் செல்வி நித்யானந்தனுக்கு வாழ்த்துக்கள். நான் செய்திக்கு எல்லாம் படியா எல்லாம் வேலையால வந்து கணக்க அதுல நீங்க தந்ததெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ராத்திரியும் பார்த்தேன். அந்த குகையின் இது வந்து நான் 2.800 ஆண்டு பழமையானது. அது 800 கோடி ரூபாய்க்கு 2.1 பில்லியன் அதுவும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் மற்றது 41 நாடுகள்ல 5 ஆண்டுகளே 633 பேர் செத்திருந்தது. மேலதிக தகவல் நான் எடுக்கல, மேலோட்டமா ஒன்று தட்டிக்கொண்டு போயிருந்தேன். நான் அதுல நிறைய தகவல் மற்ற அமெரிக்க விமான விபத்துகள், சூடான் இது எல்லாமே பார்த்து எல்லாம் எடுத்திருந்தேன். மற்ற ஜெர்மனி கோர்ஸ் ஸ்காலர் சேர்த்தது 81 வயதுல அதெல்லாம் போட்டிருந்தேன். இத்தாலியில விசா அதெல்லாம் 10,000 பேருக்கு பணியாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறார்கள்.
அதை விட ஆமா. 1,65,000. ம். அதான் சொன்ன சோதனைக்கு கூட இப்படி படிச்சிருக்க முடியாது பாருங்களேன். நாங்கள் அது ஆர்வங்கள் தான் இல்ல என்ன ஆர்வங்கள். நாங்க சென்ற மாதம் இப்படி 2 நிகழ்வுக்கு போயிருந்தோம். 2 நிகழ்விலும் மேட நிகழ்வாக இந்த தொழில்நுட்பத்துல நாங்க செய்யறோம். ஆகாஷ்ல இல்ல நாங்க இதுக்கு முன்னோட ஹாக்கூத் சொல்லி விளையாடினோம். இதுக்கு முதல் ஒரு முறை அதை பயிற்சி செய்தோம். ஹாக்கூத்தா ஆம் இதே மாதிரி எங்க ஆகாஷ்ல இதே பாணிதான் அது ஹாக்கூத். 2 இடத்தையும் ஒரு இடத்த திருமண விழாவில் அவர்கள் செய்தார், இன்னொரு பொங்கல் விழாவில். 2லுமே திரையில போட்டு செய்தார்கள். அப்ப நான் யோசிச்சேன், நாங்கள் இங்க நிகழ்வா செய்யறது அது மேடைக்கு வந்துட்டு இப்போ நன்றி சிவதர்ஷினி. உங்களோட கேள்விமுறைகளுக்கு வாழ்த்துக்கள். நான் சும்மா அந்த நியூஸ்ல தான் பார்த்ததுல எழுதுனா நன்றி. நான் வாங்க போறேன். சரி கவனமா இருங்க. இன்னும் சுகம் பெற இன்னும் உற்சாகமாக இப்ப திரப்பி இருக்கு. அதுக்கு தான் மற்ற இந்த உணவு பண்டங்கள் அதுகளுக்கு கனடா ரூடோச 25% மதுபான மதுகளுக்கு ஆனா இன்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிட்டு, அதாவது அவர்கள் தற்காலிகமாக ஒரு மாதத்துக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். செய்தி பார்க்கல தானே விடிய இல்ல நேற்றோட முடிச்சாச்சு. 25% அது இனி இப்ப இல்ல, எல்லாம் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கு சொல்லி இருக்கு. இவியல இது உடனே அதுதானே எல்லாரும் பணிஞ்சு போவினோம்ல. அவர் இளையவர் தானே, விட்டு கொடுக்குறாரு. சரி, உங்களுக்கான கேள்வி ஒன்று நினைச்சிருக்கு. அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. பதில் இன்று வந்தே ஆக வேணும். அது ஒரு சுவாரஸ்யம். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். எத்தனை எழுத்துன்னு போட விட்டுட்டேன். இது ஒரு செயல்பாடு. 5 எழுத்து தான். 5 எழுத்துல இது ஒரு செயல்பாடு. இதனை செய்பவர்கள் அதிகம், ஆனால் மனவருத்த தரும். செய்பவர்கள் தெரியாம செய்வார்கள், ஆனால் அதை யாருக்கு அதை செய்கிறார்களோ அவர்கள் மனம் சில உழப்புப்படுற மாதிரியான ஒரு செயல்பாடு. 5 எழுத்துல ஒரு சின்ன சொல்லுத்தான். மனிதர்கள் செய்கிறது தான். மற்றும்படி உங்களோட குரலை நான் ஓபன் பண்ணி போட்டு தான் கேட்க போறேன். 1 4 5 சேருகிற போது பிரிப்பு என்ற ஒரு பொருள் வரும். அதுக்கு பிரிக்கிறது 1 4 5. இறுதி 3 எழுத்துக்கள் சேரும்போது உயிர்களுக்கு உள்ளது. உயிர்களுக்கு கட்டாயம் இது இருக்கும். மற்றும் முதல் மற்றும் கடைசி எழுத்து எல்லாம் முதலும் கடைசி 3 எழுத்துக்கள் சேருகிற போது இணைத்தது. இது இணைத்தது. அது ஒரு இந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தது. இணைத்தது, யாரை இணைத்தது, எங்க இணைத்தது, எப்படி இணைத்தது, அது இது. 2 4 5 சேர நமக்குள் இருக்கு, நமக்கு பிடித்தது. ஆனா ஒரு சின்ன சொல்லு, இதுக்குள்ள ஒரு முக்கியமான சொல்லு ஒன்று மறைஞ்சிருக்கு. அந்த சொல்லு சொன்னால் இன்று எல்லோருக்குமே இதை இப்படி வருதாண்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். அந்த 5 சொல்லுக்குள்ள இவ்வளவு தரவு இருக்கு, 5 எழுத்துக்குள்ள இவ்வளவு தரவு இருக்கு. எனக்கு போன்ல அமர்த்து இல்லை, என்னன்னு தெரியல. அவ கையால அமர்த்தி குத்து இப்ப இப்படித்தான் குத்துறா. இப்ப இங்க வேறங்க 2 3 இதுகள் எடுத்தா இது கூட இதா கேன் போன் உண்டு. இப்ப கிட்டடியத்தான் வேண்டினது. அது அதுல வழுக்கி கொண்டு போவதோடைய அமர்த்தப்படுவதில்லை. இது இப்ப தொடர்ந்து நடக்குது. அப்ப இப்ப சரி என்றாலும் இப்ப கூட புள்ளி 35 ஓடுது. நான் போட்ட எழுத்துல நெடிலாகும் வருமா? இல்ல நீங்க போட்ட எழுத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பக்கம் இல்லை, அந்த வெப்சைட்ல இல்லை. ஆனால் இதுல கண்டுபிடிக்க வேண்டிய இது ஒரு செயல்பாடு தான். நாங்கள் செய்தவர்கள் செய்யலாம். அதுக்கு யாருக்கு செய்யணுமோ அவர்களுக்கு கொஞ்சம். எத்தனை எழுத்துக்கள்னு சொல்லல நீங்க? 5 எழுத்துக்கள். 5 எழுத்து. அதை விட இது கொடுமை என்று சொல்லலாம். அதை விட ஒரு கொடுமையான துரோகம் தான் பண்றது. நம்பிக்கை துரோகம் சார்ந்தது உண்டு. ஆனா இது செய்துட்டு போவினோம். சிம்பிளா நான் கன இடத்துல நினைச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு மாதிரியான இயல்பா இருக்கு. என்ன எழுத்து? தானா தாவன வரியில வருமா? இல்ல தானா தாவன இல்ல. இதுவும் மெய்யெழுத்து வரிசைதான். உயிரெழுத்துல தொடங்க மெய்யெழுத்து தான். சரி, இன்னும் சொல்ல போனா முதல் எழுத்து நெட்டு எழுத்தாகவும் வரும். மெய்யெழுத்து.
இது செய்துட்டு போறார்கள். பில்லி சூனியம். முதலாவது இடத்தும் கடைசி ரெண்டும் சேருகிற போது பிரிப்பு பிரிவினை இத சில பிரிக்கிறன்னு சொல்லும் இந்த சொல்லு. பிரிக்கிறேன் ம். நான் பிரிக்கிறேன்னு இல்லை அப்படியான ஒன்றோட சம்பந்தப்பட்டு வருமா பிரிக்கிறேன்டா என்னத்தோட எல்லையா எல்லைன்னு பிரிக்கிறதா வரலாம் இல்ல பிரிக்க பாக பிரிவினையோ அது கூட எழுத்து வருது. 5 எழுத்துக்குள்ள தேடினா அந்த தரவு வரலாம். 5 எழுத்துக்கோட ஒரு சொல்ல தேவை. அங்க இங்க சிலருக்கு தட்டுப்படலாம். இப்பவே கொஞ்சம் தட்டுப்படலாம். சொத்து பிரிவு ஒரு செயல்பாடு வரவான். செயல்பாடு என்ன? ஆமா ஆமா 5 எழுத்துல ஒரு செயல்பாடு. இதை செய்யறவர்களை விட அதை யாருக்கு செய்யணுமோ அவர்களுக்கு கொஞ்சம் மன வலியாயிருக்கு. துப்புதல் அது கொடுமை. அப்படி செய்த இப்ப யாரு விட்டுட்டு இது துப்புறதை விட அதாவது நேர துப்பி போட்டு போறது பரவாயில்ல, எனக்கு தான் துப்பினது. ஆனா இந்த செயல்பாடு செய்யல எங்களை யோசிக்க வைக்குமே. சரி ஓகே. மண்ணளி திருட்டுவது இல்ல அவையெல்லாம் நாங்கள அது நாகரிகம் செய்ய மாட்டோம். பழைய காலத்துல இருந்தது. பழைய காலத்துலதான் அது பழைய காலத்துல அதுக்கு நேர செய்வின நம்ம மண்ணை அள்ளி தலையில போடுறது பிள்ளைகளையோ எல்லாம் அது இல்ல. அந்த செயல்பாடு மண்ணும் இல்ல வீடுகள்ல அள்ளிட்டு மூன்றாவது ஏதோ தரவுல போட்டிருக்கிறீங்களா உயிர். ஆமா முதலும் மற்றும் கடைசி 3 எழுத்தும் சேருகிற போது இணைத்தது முதலும் கடைசி 3 எழுத்தும் சேருகிறோம். கடைசி 3 எழுத்து இணைத்தது. இணைத்த ஆணிய புடுங்காதுறான்னு ஆணிய புடுங்காயில இப்ப விட வந்த அப்புறம் நீங்களே புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணின்றது போலதான். அதிசயமான சொல்லா கிடக்கு குடிபடுது இல்ல. அதுதான் இப்ப ஜேமலருக்கு தட்டும் பாருங்களேன். அதுவும் தட்டுது இல்ல, எல்லா பக்கத்திலும் பார்த்து கொண்டு தட்டும். ஆனா சிங்கிளான சொல்லு. நான் யோசிச்சேன் இந்த 5 எழுத்துக்கு பெறக்கூடிய சம்பந்தமா நாங்க சொல்ற சொல்ல எல்லாமே பாமுகத்துல வருது. அப்ப என்ன சம்பந்தம் அது இல்லையென்று நான் சொல்ல மாட்டேன். எதை சொன்னாலும் அது பாமுகத்து கூட சொல்றபடியா பாமுகத்தோட நெருக்கம் செய்கை என்றாரு. செயல் என்ன? செயல். திட்டுதல். மற்றது 2, 4, 5 சேர நமக்குள் இருக்கு. நமக்கு பிடித்தது. நமக்கு பிடிக்குமா? எல்லோருக்குள்ளயும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சதான் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலும் நாங்கள் அதை கேட்கல. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று இருக்கும். என்ன சரி இதை சொல்லுங்க. எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. அதுதானே அதுவும் பிடிபடுது இல்ல. சரி நீங்க எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற விஷயங்களை சொல்லி கொண்டு வாங்க. எல்லா உயிர்களுக்கும் இதயம் இருக்கு, உயிர் இருக்கு, பாசம் இருக்கு, மூண்டெழுத்து இல்ல. 3 எழுத்துல சொல்ல வேணாம். உயிர் உடல் இருக்குது. மனம் மனம் வெளிப்படையா பார்க்கக்கூடியதாக கண் இருக்கு, வயிறு இருக்கு. உறுப்பு வயிறு தான் வரும். ஏதோ வைத்தறிச்சல் வராது. வாயும் வயிறு. இப்ப கண் இருக்கு எல்லாம். சிரமண்டு வருமா? சிரமண்டு முன்னுக்கு தொடங்குமா? சிரமா தலை தலை அதுக்கு என்னமொண்டு அது என்னமொண்டா சொல்ல இன்னும் சொல்லல. அது ஒத்த கருத்துல. இப்ப நான் சொல்றேன் இதுக்கு மேல நீங்க சிரான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன் சொல்லலாம். 3 எழுத்துல இதுக்கு மேல முகம். முகமா அதோட சேர்த்து சொல்லுங்க. நம்ம இணைப்பது கழுத்து. ஐயோ வாணிமோகன் நம்ம இணைச்சிருக்கு. பாமுகம்.
பாமுகமா சரி, அது நாலு எழுத்து அல்ல. நடுவில் ஒரு இழுத்த போடுங்க. பார்முகம். பாராமுகம் பாவன்னா பாமுகமா? தாராமுகம் தாராமுகம் பாராமுகம். பாராமுகம். இப்ப நான் மானிமா நிக்கிறாரு இதுல நான் கண்டுட்டும் தெரியாத மாதிரி போறேன். கண்டுட்டு தெரியாது. ஆமா ஆமா அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன படி இது என்னடா நேற்று கதைச்சா உள்ள நான் இதன் செய்துட்டேன். நான் எதன் நான் பாமுகம் அப்பதான் போட்டு பார்த்தேன்னா நான் நாலு எழுத்து தானே இந்த பாராண்டு ராவண்ணா வரை இல்லை. செயல்பாடு முகம் ஒரு ஆளு ஆமா, ஆமா. சரி. இன்னொரு பண்ணிட்டு போறது. தெரிஞ்சும் தெரியாம மூஞ்ச தெரியாத மாதிரி போறதா பெரிய கொடுமை இல்ல. நேற்று கதைச்சவன் என்னடா இன்றைக்கு கிடைக்காம போறேன். நான் எதன் செய்துட்டேன். நாங்க நிறைய கூட நான் ஆன்மீகம் அப்படி எத்தனை பேர் குழம்பு போட்டு பார்த்தேன். நமக்கு பிடிச்சவ செய்தா அது எங்களுக்கு வேதனை. சும்மா யாரும் செய்தா பரவாயில்லை. நாமளே தெரியாது. கதைச்சவ டெலிபோன் அடிக்கிறவ இப்ப பேசாம இருக்கணும். ஆனா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி செய்யணும். சிலவள வெளிய ஓடி வந்து கைய பிடிச்சிருந்து கதை சிலவள கண்டும் காணாம போகணும். அது மனித இயல்பு. இல்ல காணாத நன்றி, காணாத மாதிரி போயிட்டு வீட்டுல விசேஷங்கள் தேடுவார்கள் திரும்ப. பிறகு நல்ல அன்பா எப்படி இருக்கிறீங்க அவரெல்லாம் கேட்டு இப்படி வீட்டுல இது நடக்குது வாங்கல அதுக்கு மட்டும் தேடித்திருவார்கள். இல்ல அதுதான் நான் எப்பவுமே இயல்பா நீங்க பழகினா நாங்களே வருவோமே தேடி உங்களை. நீங்க அன்பா கதைக்க தேவையில்லை. அந்த இயல்பா இருங்களே ஒரே மாதிரி இருந்தா சிலருக்கு இந்த குணம் இருக்குது. அதுக்கு அது மட்டும் நிறைய நான் பார்த்திருக்கேன். சும்மா போறவங்களை கைய பிடிச்சு கதைப்பினம் இழுத்து பிடிச்சு நிப்பாட்டிவினம். சிலவளை பார்த்த நாங்க சிரிக்கன்னு திரும்பினா அவே முகத்தை திருப்பி இது என்ன நடந்தது நாங்களே இங்கேயும் அப்படி ஒரு ஆள் இருக்கிறார். நல்ல வடிவெல்லாம் கதை பெறுதன்று திடீரென்று இங்கேயும் கண்டா சிட்டிக்கவே மாட்டா தலையை குனிஞ்சு அப்படியே போறாங்க. அதுதான் ஏன்னு நாங்க யோசிப்பது இந்த ஆளு புரியும். அப்ப அடுத்த நாங்க கதைக்க கூடாதுன்னு நினைப்போம். அப்ப பார்த்தா என் வில்லங்கம்மா பிடிச்சி சிரிச்சு வந்து கதைப்பு தந்தாங்களா? தங்கட தேவைக்கும் வந்து கதைப்பினேன் கூடுதல தெரியல. தேவையன்று இல்லாட்டிலும் அந்த நாங்கள் தெரிஞ்சால் தானே சிரிச்சா சிரிக்காம பேசாம விட்டு போவார். அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போவார். சரி அடுத்த அவர்கள் இப்ப ஆடினபடினாலதான் அவர் அசையும் படம் வந்து நான் இப்ப பார்த்தேன். நான் இல்ல முதல் பேரனுமாவும் நல்ல சிரிச்ச முகத்தோட வாரது இப்ப அசைஞ்சபடியா அட உயிர்ப்பிச்சிருக்கிறார். சரி வாழ்த்துக்கள். நன்றி சுவர்சினி அவர்களே. தொடர்ந்து நன்றி. நன்றி வாணிமோனுக்கும் மற்றும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றி வணக்கம். சேகரன் நிகழ்ச்சியிலும் ஒரு முறை பங்கேற்றுக் கொள்ளுங்கள். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிவதர்சனி ராகவன் தொகுப்போடு இடம்பெற்ற கேள்விச்சரம். நன்றி வணக்கம். சேகர் அவர்கள் வீடியோ போடுங்கோ.